ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பான ஸ்வீட் சோமஸ் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் சோமஸ் பண்றதுக்கு முதல்ல மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் நெய் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம வீட்ல இந்த மாதிரி பூண்டு இடிக்கிற கல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா மாவை இடிச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இடிச்சு பிசையும் போது மாவு இன்னுமே நல்லா சாஃப்டா இருக்கும். அதுக்காக தான். அப்படி இல்லைனாலும் நல்லா மாவை திருப்பி நல்லா ஒரு 5 நிமிஷம் போல நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்கனாலும் மாவு நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்க்கு நான் ஒரு 3/4 கப் ரவை எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஹீட் பாத்தீங்க அப்படின்னா லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்தெடுங்க, இல்லைன்னா கருகிடும். இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ அதே பேன்ல 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமா நெய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயோட ஈரப்பதம் போற அளவுக்கு வறுத்தா போதும். இதையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட வாசனைக்காக ஒரு 2ல இருந்து 3 ஏலக்காய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையில நம்ம இந்த அரைச்ச சர்க்கரையை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்குன முந்திரி பருப்பு, இதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், பூரணம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து லைட்டா டஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவை டஸ்ட் பண்ணிட்டு நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மெல்லிசா தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை இதுல நடுவுல சென்டர்ல வச்சிடலாம். இப்போ ஓரங்கள்ல லைட்டா தண்ணி தடவிட்டு நான் இப்ப காட்டுறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்லா டைட்டா மடிச்சு விடுங்க. நல்லா மடிச்சுட்டு இதை லைட்டா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோர்க் ஒன்று எடுத்து இந்த மாதிரி நல்லா டைட்டா இன்னொரு வாட்டி நல்லா சீல் பண்ணிடுங்க. இதுல இந்த சீலிங் ரொம்பவே முக்கியம். ரொம்ப டைட்டா சீல் பண்ணினாதான் நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது அந்த ஸ்டஃபிங் பிரியாம இருக்கும். எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கு. இப்போ இதுல ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப லைட்டான சூட்ல தான் இருக்கணும். ரொம்ப சூடு ஹையா இருந்தது அப்படின்னா மேல சட்டுன்னு கருகிடும், நல்லா வெந்து அந்த கிறிஸ்ப்னஸ் வராது. ஸோ லோ ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா வேக விடுங்க. இந்த மாதிரி இடையிடையே திருப்பி விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க, அப்பதான் ஈவனா குக் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கியிருக்கு. அந்த கலருமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எண்ணெயில இருந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே சூப்பரான ரொம்பவே கிறிஸ்பான ஸ்வீட் சோமஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.